ஹாய், நான் ஜாய். என்னது ஜனநாயக மூவி லீக் ஆயிடுச்சா? லீக் ஆகி என்ன போய் பார்த்துட்டு இருக்காங்களா? படம் ரிலீஸ் ஆகாமலே மூவி வந்து ரிலீஸ் ஆயிடுச்சா? விஜயோட ரசிகர்களா நாங்க இந்த படத்தை பார்க்க மாட்டோம். சீ சீ சீரன நீச்சி சீ சீ சீரன நீச்சி அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நாங்க நெட்ல வந்து பார்க்க மாட்டோம். ஐயோ எங்களை காட்டாதீங்க, இந்த ட்விட்டர் நாங்க பார்க்கல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நாங்க பார்க்கல, நாங்க பார்க்க மாட்டோம், நாங்க எங்க தளபதி படத்தை தியேட்டர் தான் பாப்போன்றாங்க. இனி வயசுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன? நாங்கெல்லாம் கில்லி பார்த்து சன் டிவில 100 தடவை போடும் போது சலிக்காம பார்த்து தேட்டர் ரிலீஸ் ஆகும் போதும் 3 தடவை ஆனாலும் திரும்பி வருஷம் பார்த்தோம். பாத்தீங்களா? நாங்க ஜனநாயக பார்க்க மாட்டோமாடா. டேய் என்னடா? அதே மாதிரி நம்ம தளபதி வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இப்போ அது வந்து வைரலா பரவாயில்ல, அவர் வந்து பேட்டி கொடுக்கல, பட் லீக் ஆயிருக்கு. என்ன லீக் ஆயிருக்குன்னா, அண்ணன் வந்து திரும்பி கேவின் ப்ரொடக்ஷன் கூட நெக்ஸ்ட் படம் நடிக்க போறாரு. இந்த படம் லீக் ஆன காரணத்தினால நெக்ஸ்ட் படம் நடிக்க போறாராம். ஸோ யார் டைரக்டர்னு பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிமாறன் சார், தி ஓஜி டைரக்டர் வந்து நம்ம விஜயனா வச்சு ஒரு படம் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா என்னன்னா, இது கன்ஃபார்மா இல்லையான்னு தெரியல, பட் ஆனா நியூஸ் கசிஞ்சிருக்கு, பாத்துக்கோங்க. அண்ணாவோட படம் லீக் ஆனதையும் அதே மாதிரி அவர் திருப்பூர்ல விஜயனா பேசுனதையும் ஒரு வீடியோ ஃபுல்லா பார்த்துடலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன் நான் சொல்றேன்னா, அப்பதான் நானும் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர் எனக்கு கவுண்ட் கம்மியா இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நான் வந்து வியூஸ் நிறைய வரும், ஸோ லைக்ஸும் நிறைய வரும். ஸோ தட்ஸ் மீன்ஸ் நான் சம்பாதிக்க ஆரம்பிப்பேன். தட்ஸ் ட்ரூத். நான் ரியலா சம்பாதிக்க ஆரம்பிப்பேன். ஸோ ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். அண்ணனை வந்து என்னதான் வந்து அண்ணனுக்கு மக்கள் சப்போர்ட் இருந்தாலும் அண்ணனை சுத்தி முத்தி எல்லா இடத்துலயும் வாங்கின்னு தான் இருக்காங்க. சரியான வாங்குறாங்க. ஆனா வந்து அண்ணன் வந்து தளராம கொள்ளாம அது சிங்கமா வந்துட்டு இருக்காரு. அவர் கடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அவர் நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சாங்ல பாத்துடலாம். மனசுல 2 நாளா நோவு, ஏண்டி உன் இங்கி பிங்கி பாங்கில நான் தான் காவு. டைம் இருந்தா என் வீட்டு பக்கம் வந்து கூவு. அது வரைக்கும் I just want 2 days leave. வரமுள்ள போறமுள்ள yours obediently God சுத்த. அண்ணன் சீரியஸாவே இப்ப இந்த நிலைமையில தான் இருக்காரு. என்ன பண்றது? அண்ணனுக்கு எல்லா பக்கமும் சுத்தி அடிச்சாலும் நம்ம மக்கள் என்னைக்கும் அண்ணன் பக்கத்தை நிறுத்தா இருக்கும், நின்றுட்டா இருப்போம் என்னைக்குமே. அது என்னைக்குமே மச்சி. ஜனநாயக படத்தை வந்து லீக் பண்ண வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல் படத்தை பாக்குறது வந்து சட்டப்பூர்வமான குற்றம்னு சொன்னோடனே இங்க நிறைய பேர் வந்து அது ஒரு தனியா ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிட்டானுங்க. அதை வந்து வீடியோ எடுத்து மாட்டினா, அதான் வீடியோ வந்து படம்ல வந்து பார்த்து மாட்டினா, சப்போஸ் நீங்க ஷேர் பண்ணி மாட்டினா அது வந்து எப்படின்றத ஒரு ரியாலிட்டியா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. உள்ள எதுவும் இல்லை சார், விண்டோஸ் பிஸ்னஸ் சார், ஒரிஜினல் சாஃப்ட்வேர் சார். சாஃப்ட்வேர் கொண்டு மூஞ்சிய பாரு, அண்டர்வேர் ஒழுங்கா போடுறேன். பார்த்து ஆஹா ஜனநாயகம் நம்ம வினோத் என்ன திருட்டு சீட்டியா சார்? இல்ல சார், நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படம், இதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம். எங்க ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு திரையில் வர்ற ஜனநாயகனை பத்தி நீங்க பேசுறீங்க, தரையில நிக்கிற ஜனநாயகன் நான் இருக்கேன். என்னை பத்தி நீங்க கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. சத்தியமா படத்தை மாற்றாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா வந்து ஃபைன் போடுறாங்க, அதே மாதிரி வந்து கடும் தண்டனை எடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்து இருந்துக்கோங்க. படத்தை யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. நம்ம தேட்டர்லயே பார்த்துக்கலாம். சப்போஸ் பார்த்தாலும் திரும்பி தேட்டர்லயே பார்க்கலாம். அவ்வளவுதான். அதே மாதிரி நான் வந்து முந்தா நேரத்து ஒரு வீடியோ பார்த்தேன். டிவிகே மெம்பர், அதான் ஒருத்தர் கவுன்சிலரா நிக்கிறாரு போல, அவர் வந்து தொகுதியில போய் பிரச்சாரம் பண்ணும்போது விஜயானா வந்து ஹாலோகிராமா வந்து கம்ப்யூட்டர்ல, அதான் ஒரு ஸ்கிரீன்ல வந்து காட்டி அதபடியா பேச வச்சு பண்ணது வந்து சோ கிரியேட்டிவா இருந்தது. அந்த வீடியோ நான் போடுறேன் பாருங்க. மக்களும் தங்களோட ஒத்த வீரர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும் டிபிகே சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறுபாரு. ஒட்டுமொத்த மக்களும் தங்களோட ஒத்த வீரர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதியிலையும்
TPK சின்னத்துக்காக அவங்க அழுத்த போற ஒவ்வொரு பட்டன்ல இருந்து விடுற ஒவ்வொரு ஓட்டும் அணுகுண்டா மாறும் பாருங்க. சத்தியமா வந்து இன்வென்ஷனை கரெக்டா யூஸ் பண்றாங்க. இது எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்து, ஸோ அதை காட்டினேன். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, அண்ணன் வந்து திருப்பூர்ல வந்து போனதை வந்து பிரச்சாரத்தை வந்து ஒரு வீடியோ பார்த்துலாம். ஆளுக்கு எங்க போனாலும் கூட்டம் தான்ப்பா. மேன் புல்லிங் பவர்னா இந்த ஆள் தான் உண்மையாவே. ஐயோ ஐயோ, என்னடா இது அலமாரி இருக்காங்க. நீங்க ஒன்று பார்க்கணும். அதுக்கு முன்னாடி வந்து விஜய் நான் பிரச்சாரத்துக்கு வரும்போது அவரோட பிரச்சாரக்கான வேணும், அதுக்கப்புறம் ஒரு காரு இல்லை ஒரு போலீஸ் கார் தான் போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எப்படி சிஎம் ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்களோ அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இப்ப வந்து அண்ணனுக்கு கொடுக்குறாங்க. என்ன காரணம்னா, அப்ப வந்து MK ஸ்டாலின் சார் வந்து சிஎம்ஆ இருந்ததுனால அவர் எந்த உத்தரவும் கொடுக்க முடியல. அவரால் கொடுக்கறதுக்கு மனசோ வராது, எங்க விஜய் சேர போறாங்க காரணத்தினால. ஸோ அதான் இப்ப எலெக்ஷன் கமிஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் தான் இப்ப பவர்ல இருக்காங்களா. ஸோ இப்ப DMK ஸ்டாலின் சாரால ஒண்ணுமே பண்ண முடியாத காரணத்தினால நம்ம அண்ணனுக்கு வந்து ஃபுல் பாதுகாப்பு பக்காவா கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இருந்தா அவர் நம்ம ஒரு நாச்சு ஓட்டு போடணும் எண்ணம் வந்திருக்கும். ஆனா அது எண்ணம் இல்லாதனால இது பல்ச்சுன்னு இப்ப தெரிஞ்சதுனால நான் விஜயானை தான் ஓட்டு போட போறேன். நீ யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நீங்க எல்லாரும் இந்த விஜய 100% நம்பலாம். கண்டிப்பா நான் உங்களுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உண்மை. உங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறேன். உண்மை. பொய் வாக்குறுதிகள் கொடுத்து நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். அது சத்தியம் மச்சி. அதனால உங்க அண்ணனுக்கு, உங்க தம்பிக்கு, உங்க மகனுக்கு, உங்க பிள்ளைக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா ஓட்டு விசில் சின்னம் தான். இது ஒரு விசில் புரட்சி தேர்தலா இருக்கணும். நீங்க யார் ஓட்டு போட போறீங்க சொல்லுங்க. கான்பிடென்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அவரு உண்மையா வந்திருக்காரு, எல்லாத்தையும் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாங்க அதுக்காக என்னைக்குமே நிற்போம், சப்போர்ட் பண்ணுவோம். என் ஓட்டு TVK தான். அண்ணன் வந்து திருப்பூர்ல வந்து பேசும்போது வந்து அவரோட மேனிஃபெஸ்டோ சொல்லியிருந்தாரு. ஸோ அதை பத்தி ஃபுல்லா பார்த்துடலாம். வந்து என்ன சொன்னார்னா, இந்த மேனிஃபெஸ்டோல முக்கியமா வந்து 3 விஷயத்தை பத்தி பேசினார். என்னன்னா, ஒன்று வந்து விவசாயிகளுக்கு பத்தி பேசினாரு, இன்னொன்று வந்து இந்த நெசவு தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்காக பத்தி பேசினாரு, இன்னொன்று யாருக்கு மெயினா பேசினாருன்னா போலீஸ்காரங்களுக்காக பேசினாரு. அதை பத்தி 3 பத்தியும் அந்த மேனிஃபெஸ்டோவை என்னன்றதை பார்த்துடலாம். கடன் தள்ளுபடி, சிறு குறு தொழிலாளர்களுக்கு மின் கட்டணம் தள்ளுபடி, அதே மாதிரி 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி, அதே மாதிரி 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து கடன் வந்து பாதி % குறைக்கப்படும். நெல் குவிண்டலுக்கு ரூபாய் 3500 தரப்படும். அதே மாதிரி கரும்பு ஒரு டன்னுக்கு வந்து 4500 தரப்படும் சொல்லிட்டு அண்ணன் வந்து மேனிஃபெஸ்டோல வந்து விவசாயிகளுக்கு சொல்லியிருக்காரு. விவசாயிகளை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, இந்த நெசவு தொழிலாளர்கள் பத்தி பார்க்கலாம். ஆண்டுக்கு 30,000 கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்படும் என தவிக தலைவர் விஜய் வாக்குறுதி. கைத்தறியாளர்களான இலவச மின்சாரம் 500 யூனிட்கள், விசைத்தறிகளுக்கான இலவச மின்சாரம் 1500 யூனிட்டாகவும் உறுதிப்படும் என உத்தரவிட்டார். ஆண்டுக்கு 30,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நெசவு தொழில் பண்றவங்களுக்கு வந்து மின்கட்டணம் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ மின்கட்டணம் தள்ளுபடின்னு சொல்லியிருக்காரு. தறி விற்பனை நிலையம், நெசவாளர்களின் தரிப்புகளை சர்வதேச சந்தையில் விற்க இ-காமர்ஸ் உருவாக்கப்படும். முக்கிய இடங்கள் தறி விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும். திருப்பூர் தவிக தலைவர் பரப்புரை. விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ இந்த நெசவு தொழிலாளர்களா இருக்காங்கன்னா அவங்க தயாரிக்கிற ட்ரெஸ்ஸை வந்து உலக அளவுல இருக்கிற இந்த இணையதளத்துல வந்து விற்கிறதுக்கு தமிழ்நாட்டு மூலியமா அவர் வந்து ஒரு இணைய சேவையை வந்து உருவாக்கி நம்ம ஊர்ல இருக்க திருப்பூர் அந்த மாதிரி ஊர்ல இருக்க எல்லாரும் வந்து இந்த நெசவு தொழில் பண்றாங்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல அவங்களாலே விற்க முடியும். சர்வதேச இதுக்கு வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு நான் உயர்த்துறேன், அந்த அளவுக்கு உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு இணையதளத்தை உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காரு நெசவாளர்களுக்கு. இப்ப வந்து நம்ம போலீஸ்க்கான அண்ணன் சொன்ன மேனிஃபெஸ்டோ பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ வந்து ஸ்டார்டிங் போலீஸாஸ் ஜாயின் பண்றவங்க வந்து 18,500 சம்பளம் கொடுக்குறாங்களாம். ஸோ இப்போ வந்து அண்ணா என்ன பண்ண போறோம்னா அதை உயர்த்தி 25,000 கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்
அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதில் போலீஸ் வெல்ஃபேர் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன் ஆக்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ஆக்டில் வந்து போலீஸ் வந்து இவங்க வந்து டைமை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம், உங்கள் இதுபடி நீங்கள் ரெடி பண்ணி வச்சு தரேன். அதே மாதிரி வந்து போலீஸ்க்கு வந்து ஓய்வு நேரம் சொல்லியும் அதுக்கான விடுமுறை தரத்தும் நெக்ஸ்ட் வாக்குறுதியில் கொடுத்துருக்கேன். என்ன சொல்லியிருக்காருன்னா, வீக் ஆஃப் ரொட்டேஷன் பேஸ்டு வீக்லி ஆஃப் வில் பி இம்ப்ளிமெண்டட் டு என்ஷூர் ரெஸ்ட் பர்டிகுலர் ஃபார் தோஸ் ஒர்க்கிங் மோர் தி ஸ்டிம்புலேட்டட் டைம். அதிகமான நேரத்துக்கு வேலை செஞ்ச காவலர்களுக்கு அவங்க பணி அவங்க நேரத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்க எல்லாருக்குமே வந்து வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ரொட்டேஷனலாக வீக்லி ஷிஃப்ட் வீக் ஆஃப் ஒன் கொடுக்குறாங்க. வாஷிங் அலவன்ஸ் டபுள் ஃப்ரம் 500 to 1000. என்ன சொல்கிறாங்கன்னா, வாஷிங் அலவன்ஸில் வந்து 500லேருந்து 1000 வந்து கன்வெர்ட் பண்ணி தராங்களாம். அதே மாதிரி வெல்ஃபேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்பெசிஃபைடு போலீஸ் வெல்ஃபேர் ஹாஸ்பிட்டல்ஸ் வில் பி செட் அப் இன் மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி அண்ட் வேலூர். என்ன சொல்கிறாருன்னா, போலீஸுன்னு தனியாக ஸ்பெசிஃபையாக அவங்களுக்குன்னு தனி மருத்துவமனையை ஊருங்களில் அமைச்சு தரேன்னு சொல்கிறார். அதுலேயும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், திருநெல்வேலி அண்ட் வேலூரில் வந்து முக்கியமாக அமைச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு, போலீஸுக்குன்னு தனியான மருத்துவமனை. அதுக்கப்புறம் என்னன்னா, ஃபெசிலிட்டி ஃபார் உமன் போலீஸ் செப்பரேட் ரெஸ்ட் ரூம்ஸ் அண்ட் மொபைல் டாய்லெட்ஸ் வில் பி ப்ரொவைடட். உமன் போலீஸ்க்கு வந்து அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு தனியாக செப்பரேட்டாக அவங்களுக்கு மென்ஸி ரெண்டுமே யூஸ் பண்ணாதபடி உமன் தனியாக டாய்லெட் செப்பரேட்டாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறார். அதே வந்து மூவிங்காக இருக்கும்ல இந்த மொபைல் டாய்லெட்ஸ்லாம், அதெல்லாம் வந்து போலீஸுக்கு செப்பரேட்டாக வந்து உருவாக்கி தரப்பட சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து போலீஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து நிறைய பேர் ட்ரெஸ்ஸில் வந்து எவ்வளோ பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்மளே எத்தனையோ வீடியோ பார்த்துருப்போம். கல்யாணம் ஆகி 2 நாள்லேயே சூசைட் பண்ணவங்களாம் இருக்காங்க, இந்த வேலை பிரச்சனை தாங்க முடியாமல். கல்யாணத்துக்கு முன்னே சூசைட் பண்ணவங்களாம் இருக்கான், வயசாகி சூசைட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த மன அழுத்த போலீஸ்ன்றதை நம்ம நினைக்கிறோம், என்ன லஞ்சம் வாங்கிடுறாங்க, அங்கே பண்ணிடுறாங்க, ஜாலியாக சுற்றுறாங்க. அது கஷ்டமான வேலைங்க. ஃபுல் ஊரில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தலையில் ஏற்றிக்கிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறது தான் அவங்க வேலையே. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க வாழ தோணுமா? ஊரில் எல்லா பிரச்சனையும் தள்ள போட்டுட்டு அந்த பிரச்சனை சால்வ் பண்ண போகிறோம் நீங்கள் ஓடுவீங்களா? முதல்ல உங்கள் பிரச்சனை நீங்கள் பார்க்க முடியாது, மற்றவங்க பிரச்சனை பார்த்து ஓடுறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அந்த வேலை தான் வந்து போலீஸ் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறாங்க. இந்த வேலை ரொம்ப கஷ்டமான வேலை. நிறைய பேர் பந்தோபஸ்து பண்ணணும், நிறைய இருக்குது இந்த விஷயத்தில் போலீஸில் பார்த்தீங்கன்னா. அதெல்லாம் வந்து அவங்க மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக நிறைய பேர் சூசைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரொட்டேஷன் ஷிஃப்ட்ஸ் கொடுத்தா அவங்க மன அழுத்தம் குறையும், லீவில் ஒரு ரெஸ்ட் எடுப்பாங்க. அதேமாதிரி வந்து இந்த மாதிரி உமன் போலீஸ்க்கு வந்து பந்தோபஸ்து அப்புறம் இந்த பாடி கார்ட்ஸாக வந்து உமன் போலீஸுக்கு அப்புறம் அது நிற்கக்கூடாது சொல்லி அண்ணன் ஸ்பெசிஃபையாக சொல்லியிருக்காரு உமன் போலீஸ்க்கு எல்லாமே. அதே மாதிரி வந்து அண்ணன் வந்து இந்த பெண்கள் பாதுகாப்புக்காக 800 போலீஸை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு எல்லாமே பாடி கேம் வச்சு பெண்கள் பாதுகாப்புக்காகவே எனி டைம் அவங்க லைவ் கேம் வந்து ஓடிட்டே இருக்கும். அது போலீஸ் ரெக்கார்ட் ரூம்ல இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போலீஸ் வந்து மப்டியில் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அண்ணன் ஜெயிச்சார்னா மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அஜாய் இத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு விடைபெற்று மற்றொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பாய்.